சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்க ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி தான் எடுக்க போறோம். அது என்ன விஷயம்ன்றதை ஜோன் சொல்லுவார். நானும் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ முழுக்க ஃபன்னா என்டர்டெயின்மெண்டா தான் இருக்க போகுது. நாங்க ஒரு நல்ல விஷயம் தான் செய்ய போறோம். என்ன விஷயம் நீங்கள் ஃபுல்லா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன விஷயம் நாங்க காணொலிக்கு போய் பார்ப்போம். ஜோன் வலிக்கிறோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நாங்க இன்னைக்கு வித்தியாசமா புதுசா ஒரு விஷயம் செய்ய போறோம்னு சொல்லியிருந்தோம். இப்ப நாங்க எங்களோட லொகேஷனுக்கு வந்துட்டோம். இது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா, என்னடா புதுசா செய்ய போறோம்னு காட்டுக்க வந்துடுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல, இது புதுசா உண்மைக்குமே ஒரு என்டர்டைன் வீடியோவா தான் இருக்க போகுது. இந்த லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா ராசவீதி ரோடு, எல்லாருக்குமே தெரியும். கோப்பா ராசவீதி ரோடு தான் நாங்க நிக்கிறோம். வாங்க, நாங்க என்ன விஷயம் செய்ய போறோம்னு உள்ள போய் பார்க்கலாம். என்ன கையில நிறைய வச்சிருக்க வேண்டிய யோசனை நாங்க உங்களுக்கு காட்ட மாட்டோம். வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு மாதிரி அடிச்சு பிடிச்சு லொகேஷனுக்கு வந்துட்டோம். வாங்க, என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன பண்ண போறோம்னு ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜோன், என்னடா ஜோன்? பாத்தீங்களா ஜோன், ஒரு மாதிரி அடிச்சு பிடிச்சு லொகேஷனுக்கு வந்துட்டோம். என்ன விஷயத்துக்கு வந்திருக்கிறோம்டா இன்றைக்கு நாங்கள் பிரியாணி சமைக்க போறோம். அதுவும் நாங்க யாருக்கு சமைச்சு கொடுக்க போறோம்ன்றது பாருங்க. அது நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா நாங்க இன்னைக்கு பிரியாணி செய்ய போறோம். அதுக்குரிய சாமான்கள் எல்லாமே நாங்க இங்க ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம். தொடர்ந்து நீங்க காணொலியை பாருங்க. வீடியோ எண்ட்ல தான் நாங்க இந்த பிரியாணியை சமைச்சு யாரு கொடுக்க போறோம் என்ன மாதிரி என்று தெரியும். இப்ப நாங்க சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு என்ன செய்யறோம்? சிக்கனை கழுவிட்டு இருக்கிறோம். சிக்கனை கழுவிட்டு இருக்கோம். இப்படியா நீ சிக்கன் கழுவுற? நீ எனக்கு முன்னாடி எல்லாம் பழக்கமே இல்லை. வீட்டிலேயே செய்ய சொன்னா ஓடிடுவேன். இப்படி கழுவுற இல்ல பொறிஞ்சோ? நான் கழுவுறேன், நீ தண்ணி ஊத்துறியா? ஓகே ஓகே, அந்த வேலையில தாங்க இப்படியான கஷ்டமான வேலையில விட்டு. சிக்கன் பிரியாணி நாங்க ஏர்லியா தொடங்க இருந்ததா, லேட்டா தொடங்கிட்டோம். எத்தனை மணிக்கு முடியுதோ தெரியா எனக்கு. அதுதான் எல்லாம் எங்கட ஜோனாலதான் வந்தது. என்னோட ஜோன் பிந்திட்டு அம்மா செய்யற எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில ஜோனை மாட்டி விடுறது. அப்படி இல்லாம இல்ல நண்பர்களே, நம்பாதீங்க அபிஷாக்கா சொல்றத. ஜோன் பா, நான் சொல்லித்தரேன், நீ அப்படி கழுவு. இது இந்த ரச்சி கழுவுறதுக்கு நீங்க சொல்லி தரீங்களா? அதை நான் வர பழக்கம். சொல்லுங்க. இதை இப்படி எடுத்து ஜோன், இதுல இந்த ரத்தம் எல்லாம் இருக்குமில்ல, அதெல்லாம் இல்லாம கழுவோம். ரச்சி கழுவ தெரியாதாக்கள் சொல்லுங்க, அபிஷாக்கா சொல்லி தருவா. பாருங்க அப்படி ஒன்று. என்ன யார் பிரியாணி செய்ய போறேன்னு சொல்லல? யாரு? என்ன சொல்லு. எங்களோட பிரியாணி செய்ய போற செஃப் வேறு யார்? இவங்க தான். சரி பார்ப்போம். நல்லா இருக்கு மட்டும் நினைக்கிறேன். உண்மையிலேயே நல்ல இடம். அவ்வளவு இந்த பொக்கைக்கு அவ்வளவு ஒரு குளிர்மையா இருக்குது. உண்மையிலேயே உங்களுக்கு வீடியோல முன்னுக்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு வாழை தோட்டங்கள் எல்லாம் வச்சு உண்மையிலேயே குளிர்ச்சியா வச்சிருக்காங்க இந்த இடத்துல. உண்மையிலேயே ஆனா நாங்க தோட்டம் தான் பார்த்துனாங்க, எங்களுக்கு அமைய இல்லை. அப்ப ஒரு வீட்டோட ஒரு சின்ன தோட்டம் ஒன்று இருந்துச்சு. சரியாண்டு அது நாங்க கேட்டோம், அவங்க மோமெண்ட் சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க அங்க செய்யறோம். பின்ன கிச்சனுக்கு போகாதவனை கொண்டு என்ன எல்லாம் செய்ய வைக்கணும் பாருங்க. இப்ப ஆம்பளை பிள்ளைகள் தான் எல்லா இடத்துலயும் செஃப்பா இருக்கிறாங்க. என்னது அதுக்கு எல்லா வேலையிலுமே இந்த சமைக்கிற வேலையிலேயே பெரிய வேலையில இந்த வெங்காயம் இருக்கு. என்ன தவ செஞ்சு புட்டோம், அண்ணன் தங்கை ஆகி புட்டோம்.
நீ வெட்டைக்கலான் இருக்கு விளையாட்டு. இல்ல வெட்டிட்டு கழுவுங்க. வெட்டிட்டா கழுவுறது அக்கா என்ன கழுவுற மரக்கறி. ஓகே நாங்க இப்ப வந்து க்ளீன் பண்ணிட்ட மரக்கறி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி பழம். ஜோன் என்ன கொண்டு வர? இது வந்து கொத்தமல்லியும் புதினாவும். இப்ப நாங்கள் எல்லாம் கழுவி வடியா வாஷ் பண்ணி வெட்ட போறோம். அவ என்ன கொண்டு வர? உண்மைக்குமே நாங்க இப்படி ஒரு இடம் தான் எங்களுக்கு தேவையான சமைக்கிறது. உண்மையாதான் நாங்க இப்படி தொட்டி இருக்கணும், அதுல வந்து நாங்க எல்லாம் வந்து கழுவி எடுக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கு லொகேஷனே கிடைச்சது. என்னது உண்மையாதான் லொகேஷன் தேடி பிடிக்கிறதுக்கே நாங்கள் உண்மையிலே எவ்வளவு நிறைய நாள் ஆயிட்டுது. ஒரு அபிஷாக தான் எங்கேயோ தேடி தேடி பிடிச்சு ஒரு மாதிரி ஒரு லொக்கேஷனை கண்டுபிடிச்சா. இதான் நானும் வந்து பார்த்தேன். நானும் வந்து பார்க்கவே உண்மையிலேயே எனக்கு பார்க்கவே ஆசையா கிடந்தது லொகேஷன். அவ்வளவு நல்ல காத்தோட்டமாவும் இந்த வெக்கைக்கு இருந்து வெக்கைக்கு சமைக்கிறதே தெரியாத அளவுக்கு அவ்வளவு நல்ல காத்தா இருக்குது. ஏசி இந்த வெயில, கூலர் இந்த வெயில, ஃபேன் இந்த வெயில, ஒன்று இந்த வெயில. லொகேஷன் பிடிச்சிருக்காயோ? சூப்பர். இனி இங்க ஒவ்வொரு நாளும் வருவோம். ஒவ்வொரு நாளும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நின்று ஓட்டுக்குவோம். பக்கத்துல தொட்டி எல்லாம் இருக்குது, குளிக்கணும் போலயே கிடக்கு. நான் இப்ப காஞ்சி குளிக்க போறேன். அதுக்காக குளிச்சிருக்கேன். புதினா இலையும் அதையும் இது வந்து அது வந்து என்னண்டா அது சாப்பிட்டதே இல்லையா? பிரியாணி சாப்பிட்டது இல்லை. பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள அதுகள் என்னன்னு தெரியாது. இது என்ன இல்லையக்கா? இது கொத்தமல்லி. அப்ப இது புதினா. இன்றைக்கு தான் தெரியும் பெண்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்கன்றத வந்து ஜோன் இன்றைக்கு விளங்கிக்கொள்ள. ஜோனோட வருங்காலத்துக்கு நல்ல உதவியா இருக்கு. என்னது சப்பா? நான் ஒரு செஃப்பா இருக்கிற ஆளதான் பார்க்க போறேன். நான் செஃப்பா இருக்க மாட்டேன். ஐயோ இதுக்கே நாக்கு தள்ளுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? உள்ளியும் இஞ்சியும் அடிக்கிறீங்க. உள்ளியும் இஞ்சியும் அடிக்கிறேன். அம்மா இப்ப வந்து சிக்கன் வந்து நாங்க பிரியாணி செய்யறதுக்கு 1.5 மணி நேரம் கிட்ட ஊற விடணும், மசாலா எல்லாம் ஆட் பண்ணி. இப்ப வந்து நாங்க உள்ளி பேஸ்ட்டும் இஞ்சியும் பேஸ்டா பண்ணி அதை வந்து ஆட் பண்றோம். இது வந்து சில்லி பவுடர். அப்படியே ஃபுல்லா கொட்டுவாங்க. 50 கிராம் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்றோம். தயிர் வந்து நாங்க ஆட் பண்றோம். தயிர் என்ன இவ்வளவு அப்படியே ஃபுல்லா ஆட் பண்றோம்? 450 கிராம் தயிர். 450 கிராம் தயிர் வந்து போடுறோம். அடுத்தது வந்து ஒரு தேசிக்காய் வந்து ஆட் பண்றோம். ஜோன் தேசிக்காய் கட் பண்ணி தரீங்க. இது வந்து எத்தனை கிலோ ரச்சிக்கு இவ்வளவு ஆட் பண்றீங்கன்னு சொல்றீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, பாக்குறாங்க உங்களோட ரெசிபியை பார்த்து செய்ய போறோம்டா. அப்படின்னு சொன்னா இது வந்து நாங்க 4 கிலோ சிக்கன் வந்து சிக்கனுக்கு வந்து இவ்வளவு மசாலா ஆட் பண்றோம். இன்னும் நிறைய மசாலா இருக்குது, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுவோம். நாங்கள் தேசிக்காய் கட் பண்ணி தேசிக்காயம் போட போறோம். ஒரு தேசிக்காய் இருக்க வட்டி தரலாமே. அவ ஏதோ டூர் போறது கனவுல வந்தாலும் தெரியாது நாங்க என்ன செய்ய போறோம். என்ன செய்யணும் அக்கா? வாங்க அக்கா, ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்ல சரி வந்துட்டா என்ன செய்ய போறோம்? இன்னத்துக்கு வந்து வேண்டாம் வாக்கு தெரியாது. அவாக்கு தெரியாதா? அவ நாங்க வேலை வாங்க கூட்டி கொண்டு வர ஆள் புலத்துல வந்துச்சு. எங்கேயும் போகலாம் இன்னைக்கு சுற்றி பார்க்கறதுக்கு லட்சு போட்டு பாருங்க. நல்ல மசாலா எல்லாம் நல்லா அட் ஆயிட்டுது. பிரியாணி செய்ய முடியாது பாத்துருக்கேன் எப்படி செய்யறது இல்லையாக்கா? அக்கா இப்போ போட்டோம் தானே. இது என்ன சாமான்? இது என்ன இது வந்து என்னன்னு சொன்னா, இப்ப சிக்கனுக்கு வந்து கராம்பு, கருவாப்பட்டை, ஏலக்காய் அதுகள் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் வந்து பேஸ்டா வந்து செஞ்ச ஒண்ணுதான். அதுக்குள்ள எண்ணெய் அதெல்லாம் போட்டு இது பேஸ்டா வந்து செஞ்சு இதுக்கு வந்து மசாலாவை ஆட் பண்றோம். இது வந்து ஸ்பெஷல். இது என்னத்துக்காக நாங்க ஆட் பண்றோம்னு பார்த்தா,
இப்போ சிக்கன் வந்து நல்லா சாஃப்டா நல்லா அவிஞ்சு அந்த நார் இல்லாம நல்லா அந்த உடைஞ்சு ஒரு சூப் போல வரும். அதுக்காக இந்த மசாலா வந்து நாங்க add பண்ணுவோம். அந்த இப்ப கடையில நாங்க பிரியாணி சாப்பிடல அந்த டேஸ்ட். அப்ப இது உங்களோட ஸ்பெஷல் ரெசிபி. இது எல்லாத்தையும் செஞ்சு 1.5 மணி நேரம் சரியா ஊற விடணும். ஊற விட்டா தான் நல்லா சிக்கன்ல வந்து மசாலா எல்லாம் ஊறி அந்த பிரியாணில டேஸ்ட் வரும். தர்சனாக்கா கஷ்டப்பட்டு வெட்டி தந்த தேசிக்க அதான் சொன்னோம், கஷ்டப்பட்டு தேசிக்க வெட்டி ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பவுல்ல வந்து நாங்க மாத்திட்டோம். இப்போ வந்து ஒரு குட்டி அளவான ஒரு பவுல்ல மாத்திட்டு இதை அப்படியே மூடி நாங்க 1.5 மணி நேரம் ஊற விட போறோம். என்ன செய்ய போறோம்டா? வெங்காயம் கட் பண்ண போறோம். ஆனா நாங்க நிறைய பேரை கூட்டிட்டு வந்தாங்க, எங்களுக்கு இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணி தெரிஞ்சது. ஆனா அவ வந்து எங்கேயோ டூருக்கு போறேன்னு நினைச்சு வந்திருக்கிறா, கடைசியில இங்க வந்துட்டா. கடைசியில நாங்க வெங்காயத்தை வந்து கட் பண்ண போறோம். கட் பண்ணுவோம். முட்டை வேலைக்கு அவிஞ்சு உங்களுக்கு கோது ஈஸியா கலரணும்டா. உப்பு போடுங்க, ஈஸியா கலரும். ஓ எவ்வளவு கரண்டி போடணும்? 2 கரண்டி போட்டா 2 கரண்டி. நீங்க இப்படியே சும்மா சூப்பர்வைசிங் பண்ணி கொண்டு மட்டும் இல்லைங்க, அதுல வந்து ஜோன் என்னடா ஒரு ஹெல்ப் செய்யணுமா? நீங்க ஏசிக்குள்ள இருந்த மாதிரி நல்ல இடத்த கூட்டி கொண்டு வந்து விட்டு விட ஏசிக்குள்ள இருந்த மாதிரி இருக்கிறீங்க. உனக்கு என்ன உள்ள பிரச்சனை? எனக்கு அதே வந்து பிரச்சனை. கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இவ்வளவு வெங்காயம் பட்டியாச்சு. சப்பா கண்ணெல்லாம் சரியா எரியுது. வெங்காயம் ஆட் பண்ணி வெட்டிட்டோம். அடுத்தது வந்து பச்சை மிளகாய் இருக்குது, அதை வெட்ட தேவையில்லை, அது முடிச்சதை நாங்க போட போறோம். அடுத்தது அடுத்த தக்காளி இருக்கு வெட்டுறதுக்கு. சாம்பை வந்து உடைச்சி போட்டு பச்சை மிளகாய்ங்க அதை வந்து அப்படியே போட போறோம் நாங்க பிரியாணி. மிளகா வெட்ட தேவையில்லையா? மிளகா வெட்ட தேவையில்லை. எனக்கு இருக்கிறத பிறகுங்க எது பச்சை மிளகாயை பிறகு இங்க வந்து நாங்க பிரியாணிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அங்க நாங்க முட்டையை அவிய வச்சுட்டோம். அடுத்த முட்டை அவிஞ்சோன்னு பிரியாணி ரெடி பண்ண போறோம். அது தக்காளி கட்டணும். என்னடா முன்ன பின்ன அங்கே சமையல் அறைக்கு போயிருக்கிறீங்க? ஏனடா அது என்னது? எண்ணெயா? இல்ல நல்லெண்ணெய். அப்ப என்னடா இது? நெய்யா? இங்க பாருங்க. சப்பா உங்களெல்லாம் வச்சு ட்வின்ஸ் வித்தியாசமான ஒரு தக்காளியும் வந்துருக்கு. சரி ஜோன் தக்காளியை கட் பண்ணுவோம். தக்காளி முண்டைக்கு எல்லாம் அதோட வயிற்றுக்குள்ள போகுது. தக்காளி பழம் பட்ட அப்புறம் அதுக்கு முதல்ல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வந்துருக்கு. நீங்க பாருங்க, நாங்க சமைக்க வந்த இடத்துல வந்து எங்களை கவனிக்கிறாங்க நல்லாவே. எங்களுக்கு ஜூஸ் கூட கலந்துட்டாங்க. சரி ஜூஸா குடிப்போம். தேங்க்யூ. பழத்தை வெட்ட போறோம். ஜோன் முதலாவது நான் வெட்டுறத பார்த்து அதுக்கு பிறகு வெட்டு. நாங்க சமைச்சு சாப்பிட முடியாது. சப்பா ஒரு மாதிரி தக்காளியும் வெட்டி முடிச்சிட்டோம். இனி என்ன மரக்கறி இருக்கு? இனி ஒன்றும் இல்லை. எவ்வளவு மரக்கறி. இனி நாங்க முட்டை அவிஞ்சிட்டு வந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்துட்டு இனி நாங்க பிரியாணிக்கு வந்து அடுப்புல வந்து வச்சு அரிசி போடுவோம். எனக்கு ஜோன் அடுப்பு எரியுண்டாங்க சரி முட்டை அவிஞ்சிட்டாண்டு பாருங்க. நாங்க முட்டை வச்சு நாங்க அவிஞ்சிட்டோம்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு கையால பிடிக்காங்க. ஓகே தண்ணி எல்லாம் பார்த்து இது போல முட்டை அவிஞ்சிட்டு தான் நினைக்கிறேன். அவிஞ்சிட்டு முட்டை நாங்க முட்டையை இறக்கிட்டு அடுத்த பிரியாணிக்கு ரெடி பண்ணுவோம். அவிச்ச முட்டை
நான் ஒரு வேலையும் செய்யறேன் இல்ல நான் கழுவின அரிசி அரிசி இப்போ நாங்கள் அரிசிக்கு தண்ணி வச்சு கன நேரம் ஆயிட்டு பாப்பம் கொதிச்சுட்டாங்க. நல்லா கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம்மாண்ணே. ஓகே, இப்போ நல்ல பதத்துக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் அரிசியை போட்டால் பிரியாணி ரெடி. என்ன இப்போ நாங்கள் அரிசி போடுறோம், தண்ணி கொதிச்சுது. பிரியாணி ரெடி. கடைசியாக தம்மும் போட்டாச்சு. கேமரா மேலே தம் போட்டு தம் அம்மா சொல்லுவாங்க. அண்ணா கவனம் இப்ப தம் பிரியாணி ரெடி. நாங்க இப்ப இதை இப்படியே கொண்டு போயிடலாம். நாங்க ஒரு இடத்த கொடுக்க போறோம்னு முதல்ல உங்களுக்கு வீடியோல சொல்லியிருந்தாங்க. அப்ப அதால நாங்க இதை வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு தான் கொண்டு போறோம். 2 கையோட அப்படியே கொண்டு போறது கஷ்டம். பிரியாணி அந்த மாதிரி ரெடி ஆயிருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தான் உண்மைக்கும் தெரியும் என்ன டேஸ்ட்ன்னு சொல்லி. ஆனா பார்க்கவே கடையை விட பெஸ்ட்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு பிரியாணி தேவைன்னா கட்டாயம் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுங்க. இது தயிரும் வெங்காயமும் போட்டு ஒரு ரைத்தா ஒன்று செஞ்சிருக்கிறோம். அதை இப்ப பிரியாணிக்கு இப்ப அபிஷாக்கா செஞ்சு கொண்டு இருக்கிறா. இதையும் போட்டு பிரியாணியும் போட்டு சாப்பிட்டா சும்மா வேற லெவல்ல இருக்க போகுது. ஓகே, எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ரைத்தா ரெடி, வாழையில வட்டியாச்சு நாங்க கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கறதுக்கு. அடுத்த பிரியாணி ரெடி. என்ன ஜோன் போமா? மனமன கம ஒரு மாதிரி பிரியாணி செஞ்சுட்டோம். நாங்க இப்ப இந்த பிரியாணியை கொண்டு போய் யாருக்கு கொடுக்க போறோம்ன்றதுல தான் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாங்க யாருக்கு கொடுக்க போறோம்னு இப்ப இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. வாங்க போவோம். இந்த பிரியாணியை கொண்டு போற நேரம் வந்துடுச்சுடாடோய். அவங்களுக்கே தெரியாத நாங்க சர்ப்ரைஸா கொண்டு போறோம். சரியான பசியா இருப்பாங்க நினைக்கிறோம். உங்களுக்கும் இந்த சர்ப்ரைஸா தான் இருக்க போது. வாங்க கொண்டு கொடுப்போம் பிரியாணி. அம்மா ஏலாது தூக்க ஏலாது.
அபிஷாக்காக்கு சத்து இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்களோட ஆபீஸ்ல ஸ்டாஃபுக்கு தான் சமைச்சு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சமைச்சு சாப்பாடு வந்துட்டு இது அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்களும் உங்களோட ஆஃபீஸில் இப்படியான சில நல்ல காரியங்களை செய்யுங்க. என் ஆஃபீஸ் ஒரே வேலைக்கு வர்றதும் போகிறதும் அப்படி இருந்தால் ஒரே டல்லாக இருக்கும். ஸோ நாங்களும் ஒரு புதிய முயற்சி எடுத்து எங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு வந்து சமைச்சு கொடுக்கலாம்ன்ற ஒரு ஐடியா பண்ணி இன்றைக்கு இந்த பிரியாணி செஞ்சுருக்கிறோம். இனி பார்ப்போம் சாப்பிட்டவங்க என்ன மாதிரி கமெண்ட் சொல்றாங்க அப்படின்றத அதையும் உங்களுக்கு சொல்கிறோம். மறக்காம வீடியோ பாருங்க ஃபுல்லாக. வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்க பிரியாணி செஞ்சு எங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்குமே கொடுத்துருந்தோம். அதுல வந்து ரிவ்யூ சொல்லணும்னு சொல்லி எங்களோட சமூகத்தின் வந்து மெயின் பிரசன்டர் இவர் வந்து எங்களுக்கு ரிவ்யூ தர்றேன்னு சொல்லி இருக்கிறார். ஓகே, பிரியாணி எப்படி இருந்ததுன்னு வந்து இவர்கிட்ட கேட்டு நாங்க தெரிந்து கொள்வோம். வணக்கம் மது. வணக்கம் ஆயிஷா. என்னன்னு சொன்னா இன்னைக்கு சும்மா ஒரு ட்ரிப் சார்பா வந்து அங்க சமூக ஊடகத்துல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எல்லாருக்குமே பிரியாணி கொடுத்துருந்தாங்க. உண்மைக்கும் நான் வந்து எதிர்பார்த்தேன் விட நல்லா தான் இருந்தது. முட்டை இருந்தது, அதே நேரத்தில் சிக்கன் வந்து நிறையவே இருந்தது. நானும் வந்து வளமையா பிரியாணி வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு வந்து இவங்களோட பிரியாணி வந்து 2 முட்டை வந்து எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டு அதே நேரத்தில் வந்து சிக்கன் வந்து நிறைய இருந்தது. உண்மையா நல்லா இருந்தது. அதுல குறை சொல்ற மாதிரி ஒன்றுமே இல்லை. சோடா எல்லாம் சேர்த்து தந்திருந்தாங்க. சும்மா ஒரு ட்ரிப் சேனல் செலவா வந்து நாங்கள் இன்றைக்கு விருப்பத்தோட அந்த பிரியாணி சாப்பிட்டோம். எல்லா ஸ்டாஃபுக்கும் பிடிச்சிருக்கு. கடையில நீ சாப்பிடுறதுக்கும் இங்க சாப்பிடுறதுக்கும் உங்களோட பிரியாணி எப்படி? நான் வந்து முதல்ல எதிர்பார்த்தேன் என்னன்னு சொன்னா அந்த கடையில் பிரியாணியும் விட இது வந்து சரி வராது அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா உண்மையா வந்து நீங்க கொண்டு வந்து அந்த வாழையில எல்லாம் போட்டு அதுக்குள்ள வைக்கலையே எனக்கு வந்து சாப்பிடணும் மாதிரி தான் இருந்தது. ஆனா அப்ப வந்து எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்து சாப்பிடுறதுன்றதால நானும் வந்து சரி நாங்க கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிச்சு சாப்பிடுவோம்ட்டு உண்மையை அதை சாப்பிட்டேன்னு நல்லா இருந்தது. ஓகே, ஒன்று தந்ததை நீ சொல்ல மறந்துட்டேன். ரைத்தா தந்தாங்கல்ல? ஓகே, ரைத்தா வந்து எனக்கு வந்து அவ்வளோ வந்து பிடிக்காது. ஆனால் கொஞ்சம் நார்மலாக வந்து சாப்பிட்டேன். ரைத்தா வந்து மற்ற ஸ்டாஃப் எல்லாரும் சாப்பிட்டாங்க. நான் வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் நிறைய சாப்பிட்டேன். எக் வந்து 2 எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. ஓகே, நன்றி. உங்களோட வாழ்த்துக்களுக்கு உங்களோட பெருமைகளுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே, அடுத்தது வந்து எங்களுக்கு ரிவ்யூ சொல்றதுக்கு எங்களோட தர்ஷனா அக்கா இணைஞ்சிட்டு இருக்கிறா. வணக்கம் அக்கா. வணக்கம் ஆயிஷா. எங்களோட பிரியாணியை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இவ வந்து பிரியாணி செய்யறதுக்கு ஆனா எங்களுக்கு ஒரு சில ஹெல்ப்ஃபுல் செஞ்சு தந்தவா, மற்றபடி மேற்பார்வையத்தான் மேற்கொண்டவா. ஓகே, பிரியாணி எப்படி இருந்ததுன்றது உங்களோட அபிப்பிராயம் என்ன மாதிரி? பிரியாணி உண்மைக்குமே நல்லா இருந்தது. கடையில எடுத்து சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப டேஸ்டா இருந்தது ஆயிஷா. ஓவரா ஒன்றும் அடிக்கல தானே? உண்மைக்கும் ஓவரா சொல்லல. நான் உங்களோட சமையல் உண்மைக்குமே நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ. இப்படியான ஆக்கள் இருந்தா எங்களை என்கரேஜ் பண்ணதான் இன்னும் நாங்க நிறைய செய்ய இருக்கிறோம். ஓகே, நன்றி அக்கா. தேங்க்யூ ஆயிஷா. ஓகே, வணக்கம் தேவலட்சி. வணக்கம் அபிஷா அக்கா, சொல்லுங்க. பிரியாணி வேற லெவல் அடிப்பு. சும்மா கலக்கிட்டீங்க, ரொம்ப டேஸ்டா இருந்தது. பொய்க்கெல்லாம் அடிக்க வேண்டாம். ரியலி
சிக்கன் எல்லாம் வச்சுக்கிற ஐடியாலாம் வச்சுக்க பாருங்க. வேற லெவல் செம்மையா சமைச்சு. அப்ப முட்டை சாப்பிடுறியா நீங்க? ஓகே நல்லா இருக்கு. நல்ல காம்பினேஷன் தெரியுமா எல்லாமே ரெண்டு நல்லாவே இருக்கு. ரொம்ப ரொம்ப சொல்ல வார்த்தையே இல்ல, மனசு நிறைஞ்ச மாதிரியே இருந்துச்சு. ஓகே, உங்களோட ரிவ்யூ எல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சானு அக்கா, எங்களோட பிரியாணி எப்படி இருந்தது? உண்மையாவே சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. உங்களுக்கு காணுமா பிரியாணி? ஓ நல்லா காணும், வயிறு ஃபுல். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. கொஞ்சம் பேர் இருக்கீங்க. வணக்கம் டான்சி, பிரியாணி எப்படி இருந்தது? சாலினி வணக்கம். வணக்கம். எப்படி இருந்துச்சு பிரியாணி? பிரியாணி நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்டா இருந்துச்சு. உண்மைக்குமா? ரைத்தாவும் நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே, தேங்க்யூ. அக்கா என்ன ஜோசிலம் இருக்குங்க? இல்ல ஜோனண்டைக்கு என்ன பெருசா பிரியாணி சாப்பிட்டது அப்படி ஒன்றும் திருப்தி இல்லாம இருக்கதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏன் ஏன் நல்லா தானே இருந்தது. அது நானே செஞ்சபடியாட எனக்கு அவ்வளவு விரும்பி நான் சாப்பிடல. சியா சும்மா இருங்க. இப்பவும் சாப்பிட்டது எனக்கு அந்த ஃப்ளேவர்ல இருந்து எல்லாமே சரியா வந்து அமைஞ்சிட்டுது. உப்பா இருக்கட்டுக்கும் அந்த அந்த என்னென்னு சொல்றது, அந்த இப்பவும் நாக்குல அப்படியே நிக்குது. ஸோ யோசிக்க வைங்க. நல்லா தான் இருந்தது. ஆபீஸ்ல எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னவே சந்தோஷமா இருக்குது. நீ நிறைய உதவி இல்ல செஞ்ச நீ பிரியாணி செய்யறதுக்கு. உண்மையாவே நான் இது ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பேருக்கு பிரியாணி சமைச்சது. ஆனா உண்மையிலேயே நானும் நினைக்கல இவ்வளவு திறமையில் உங்கள்ட்ட இருக்குன்னு நானும் நினைக்கல. உண்மையிலேயே நல்லா இருந்தது பிரியாணி. உண்மையிலேயே அபிஷாக்கா சொல்லுவா நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், நான் நம்புறேன். நான் வீட்டுல இருந்தவன் நான் சாப்பாடு கொடுத்தவன் நக்கல் அடிக்கிறவன். நான் செஞ்சேன்னு சொன்னா நம்ப மாட்டேன். சில எங்களை கடையில வேண்டி போட்டு நான் தான் செஞ்சேன்னு சொல்றோம். அதுல நான் நம்புறதே இல்லை இவாவ. ஆனா இன்றைக்கு நான் நேர்ல பார்த்தபடியா இனி பிரச்சனை இல்லை, நான் நம்புவேன். நல்லா இருந்தது பிரியாணி. அந்த என்னன்னு சொல்றேன், அந்த டேஸ்ட் வந்து அந்த சில இடங்கள்ல வந்து கடையில கூட நாங்கள் பாக்கேக்ல வந்து பிரியாணியில கலர் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா சாப்பிடல வந்து அதோட ஃபிளேவர்ஸ் இருக்காது. இது வந்து கலரிங் நாங்கள் போடவே இல்லை எந்த விதமான இதுகளுமே. ஆனால் நாங்கள் செஞ்ச முறையே வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது. அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்ட ஃப்ளேவராக இருக்கட்டும், அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த என்னென்னு சொல்றது எல்லாமே வந்து நாங்க கெமிக்கல் எதுவுமே கலக்கல. எல்லாமே நேச்சுரலும் மசாலா மட்டும்தான் நாங்க மிக்ஸ் பண்ணினாங்க. டேஸ்ட் எல்லாம் ஓகேயா இருந்தது சாப்பிட்டது. ஆனா நான் அவ்வளோ எனக்கு இறங்கியில சாப்பாடு, என்னடா நானே சமைச்சபடியா இறங்கியில சாப்பாடு. ஆனா இது என்ன கடை சாப்பாடு இல்லை வேறு யாரும் சமைச்சு கொண்டு தான் அடிபட்டு நாங்க சாப்பிட்டு இருக்கோம். ஆனா அவ்வளவு சாப்பாடுல எனக்கு நாட்டம் இல்லை. ஆனா எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நிறைய பேர் ரிவ்யூஸ் எல்லாம் வைக்கப்பட்டவங்க கேமராவில் வந்து மூத்த காட்டுறதுக்கு சாப்பாடு நல்லா இருந்தது. வேற என்ன வியூவர்ஸுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா? வியூவர்ஸுக்கு கொண்டே ஒன்றுதான், நீங்களும் இப்போ நிறைய பேர் வந்து இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க. தொடர்ந்து ஆஃபீஸும் வேலையும் அப்படியே ஒரே ரொட்டீன்லேயே போய் கொண்டிருக்காம நீங்களும் இப்படி வித்தியாசமாக ஏதாச்சும் ட்ரை பண்ணி ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் காசு போட்டு ஏதாச்சும் ஒன்று செய்கிற மாதிரி இதெல்லாம் அப்படி ஏதாச்சும் யோசிச்சு ஒரு ஆஃபீஸை வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, அந்த ஆஃபீஸை நினைச்சு பார்க்காம ரெண்டு டைம் ஒரு ஃபன் அப்படி என்று இருந்தா வேலை செய்யற இடம் எல்லாருக்குமே விருப்பமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இது வந்து நாங்க புதுசா தான் ட்ரை பண்ணிட்டு வந்தாங்க. உண்மைக்குமே எல்லாருக்குமே நிறைய சந்தோஷம் இதை குறித்து எல்லாருமே சந்தோஷப்பட்டவங்க. நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் காசு போட்டு செய்வோம் அப்படி என்று கூட பிளான் பண்ணி இருக்கிறோம். இன்னும் நாங்க நிறைய செய்ய இருக்கிறோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவையும் சப்போர்ட்டையும் எங்களுக்கு நீங்களும் தாங்க. அடுத்து என்ன சாப்பாடு செய்யலாம்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன கண்டிப்பா செய்வோம். அபிஷாக்கா இருக்கிறதானே எனி பிரச்சனை இல்லை. நான் நம்பி அபிஷாக்கா அந்த சாப்பாடு சாப்பிட யோசிக்கிறேன். ஓகே, மற்றும் ஒரு அழகான காணொளி மூலம் உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான் அபிஷா. நான் உங்கள் ரவிச்சந்திரன் ஜோன். பை.